ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் டுட்டோரியலில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். டாபிக்ஸ் டு பி கவர்டில் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்ன, பிரிண்ட்எஃப்னா என்ன, ஸ்கேன்எஃப்னா என்ன, டெசிஷன் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், பில்டு ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நீங்கள் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இன்ட்டுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d, ஃப்ளோட்டுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f, கேரக்டருக்கு %d, டபுளுக்கு (l) f, லாங்குக்கு (l) d, லாங்குக்கு (L) d. இப்போ நீங்கள் இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d. அதே மாதிரி தான் ஃப்ளோட்டு, கேரு, டபுள், லாங்கு. இப்போது அதோட யூசேஜை அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். printf அப்படின்றது வந்து ஒரு ரெடிமேட் லைப்ரரி ஃபங்க்ஷன். மெயினாக அது வந்து அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து #include stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலுக்குள்ளே இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போது printf ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயினாக இந்த ஹெடர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் கோடிங்கில். இப்போ எக்ஸாம்பிள் கோடிங் பார்க்கலாம். இன்ட்டு a = 10, b = 10, c-ஆ. இப்போது ஏவையும் பியும் ஆட் பண்ணி நான் சியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சியோட அவுட்புட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 20 அப்படின்ற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுக்கு முக்கியமானது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஸோ இது ரெண்டு வேல்யூவும் இன்டீஜர் அப்படின்றனால நான் இன்டீஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து இங்கே போட்டிருக்கேன் %d. ஸ்கேன்எஃப்பும் ரெடிமேட் லைப்ரரி ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெடர் ஃபைல் #include stdio.h இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இந்த மெயினாக இந்த ஸ்கேன்எஃப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா யூசர்கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ யூசர்கிட்டேருந்து இப்போ நான் A, B, Cன்னு 3 வேல்யூ எடுத்திருக்கேன். ஏக்கு நான் வந்து முன்னாடி பார்த்த ஸ்லைடில் வந்து ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ நான் கொடுத்துட்டேன். அதனால நமக்கு வந்து ஈஸியாக அவுட்புட் வந்துருச்சு. இப்போ யூசர்கிட்டேருந்து அந்த 10, 20 அப்படிங்கிற வேல்யூ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணியிருக்கணும். அதோட சின்டாக்ஸ் இதுதான். ஸ்கேன்எஃப் %d and a. இப்போது ஏவும் பியும் இன்ட்டு, அதனால் நான் இங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் கேட்கலாங்க ஏன் அண்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த அண்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அண்டை. ஸோ இப்போ வந்து நான் யூசர்கிட்டேருந்து இங்கே இன்புட்டை வாங்கிட்டேன். அது வந்து இந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ ஏங்கிற வேல்யூக்கு வந்து நான் 20ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 20 வந்து மெமரியில் இந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த அட்ரஸோட நம்பர்ஸில் எல்லாமே வந்து கம்பைலரே பார்த்துக்கும். கம்பைலரே அலோகேட் பண்ணிடும் அதோட அட்ரஸை. ஹையரார்கி ஆஃப் ஆப்ரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கும்? மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இருக்கும். 2 * 3 இதுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ 6. மீதி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இல்லையா. ஸோ அடுத்த ப்ரையாரிட்டி வந்து ஸ்லாஷ் எல்லாமே எவாலுவேட் பண்ணும். 4/4 இது இருக்குது, 5/8 இருக்குது. இது ரெண்டுத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணும். 1 + 8 - 2 + 5 / 8. அதுக்கடுத்தது இந்த எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணும். ஸோ 0. பாயிண்டெல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் இன்டிஜர் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போவுமே வந்து அடிஷனுக்கு தான். அடிஷனு மைனஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே ஹை ப்ரையாரிட்டி வந்து ப்ளஸ்ஸு தான். ஸோ அடுத்து ப்ளஸ் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கப்புறம் தான் மைனஸ்க்கு போகும். ஸோ 10 - 2 8 8 + 0 8. ஸோ இப்படி தான் ஹையரார்கி ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும். ஒரு கோடிங்கில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் நடக்கும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெசிஷன் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம்.
டெசிஷன் கண்ட்ரோல்னால் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப்பு, இதெல்லாமே டெசிஷன் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இஃப் கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் 1, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2. இஃப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் நம்ம ரைட் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஒர்க் ஆகும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 ஒர்க் ஆகும். நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம். இப்போது ஃபஸ்ட்டு இஃப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செகண்டு இஃப்புக்கு போகும். செகண்ட் இஃப்பில் இன்னொரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1, இல்லைனா ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட் 2. இப்போது ஃபஸ்ட்டு இஃப்புக்கு சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு இஃப்புக்கு போகும். அந்த இஃப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வீடியோவோட எண்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் 3 sides ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் என்டர்டு த்ரூ த கீபோர்ட், ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த ட்ரையாங்கிள் இஸ் வேலிட் ஆர் நாட். The triangle is valid if the sum of 2 sides is greater than the third side. ஓகே, ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். அந்த ட்ரையாங்கிள் வந்து வேலிடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ அந்த ட்ரையாங்கிள் வேலிடாக இருக்குது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு 3 சைட்ஸ் இருக்கா, அந்த 3 சைடில் தேர்டு சைடு, அதாவது லார்ஜஸ்ட்டு எது பெருசாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். பெருசாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற 2 சைட்ஸை ஆட் பண்ணனா அந்த பெருசாக இருக்கிற சைடை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து வேலிட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதோட சைடு, ஒரு சைடு வந்து 2, இந்த சைடோட வேல்யூ வந்து 2, இந்த சைடோட வேல்யூ 3, இந்த சைடோட வேல்யூ 4. இப்போது இந்த 3ல் இந்த 4ங்கிறது தான் பெருசு. ஸோ 4 இதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் 3யும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 + 3யா. இப்போது இந்த 4 லெஸ் தென் 5. அவங்க என்ன சொல்கிறாங்க, த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 sides எது லார்ஜஸ்ட் ஆஃப் 3 sides 4 தான். ஸோ அந்த 4, இந்த 4ஐ விட இந்த சம் ஆஃப் 2 sides வந்து கிரேட்டராக இருக்கும். சம் ஆஃப் 2 sides வந்து 5. ஸோ 5 greater than 4. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகிடுச்சா? அப்போ என்ன நடக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து வேலிட் ட்ரையாங்கிள். ஓகே, இதுக்கான ப்ரோக்ராமை நம்ம போடலாம். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க, கன்சோல் அப்ளிகேஷனு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து ட்ரையாங்கிள்னு நான் கொடுத்துக்கிறேன், ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி main.c போயிருங்க. அதுக்குள்ளே தான் ப்ரோக்ராம் நான் போட போகிறோம். ஸோ இன்ட்டு 3 வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணணும். side 1, side 2, side 3. அதுக்கப்புறம் 2 வேரியபிள், இன்னும் 2 வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து எது பெருசாக இருக்கோ, எது லார்ஜஸ்ட்டு வேல்யூவோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேக்ஸ்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2 சைடை ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம்முங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு printf ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் த 3 sides ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் printf ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்காக நான் printf ஸ்டேட்மெண்ட் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு scanf யூஸ் பண்ணி side 1, side 2, side 3க்கான வேல்யூவை யூசர்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன். side 1, அண்டு side 2, அண்டு side 3. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, side 1 வச்சுட்டு side 1 side 2 கூடயும் side 3 கூடயும் கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு side 1 side 2 விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். பெருசாக இருந்துச்சுன்னா
இன்னொரு இஃப்குள்ளே ஒரு கண்டிஷன் போடுறேன். நெஸ்டட் இஃப் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப்குள்ளே திரும்பவும் சைடு 1 கிரேட்டர் தென் சைடு 3 செக் பண்ணுறேன். அதுவும் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் சைடு 1 தான் பெருசாக இருக்குது, சைடு 2 விடையும் பெருசாக இருக்குது, சைடு 3 விடையும் பெருசாக இருக்குது. அப்போது மேக்ஸிமமில் சைடு 1ஓட வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற சைடு 2வையும் சைடு 3வையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன், இந்த செகண்ட் இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எல்ஸ் வேணும் இல்லையா? ஸோ எல்ஸ் பார்ட் ஆட் பண்ணுறேன். எல்ஸில் ஒரு கண்டிஷன் போடுறேன். என்னென்னா, இப்போது இந்த இடத்துல இஃப் கண்டிஷனில் சைடு 1 கிரேட்டர் தென் சைடு 3 இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போகும். இன்கேஸ் இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சைடு 3 தான் பெருசுன்னு. ஸோ மேக்ஸிமமில் சைடு 3யோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்கிற ரெண்டு என்னது, சைடு 1 சைடு 2 அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு இஃபே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? எல்ஸ் போட்டுட்டு சைடு 2வையும் சைடு 3யும் கம்பேர் பண்ணுறேன். சைடு 2 கிரேட்டர் தென் சைடு 3யா அப்படின்னு செக் பண்ணுறேன். சைடு 2 கிரேட்டர் தென் சைடு 3 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து சைடு 2 தான். ஸோ சைடு 2ஓட வேல்யூ மேக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு சைடு 1 ப்ளஸ் சைடு 3. இன்கேஸ் இந்த எல்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த இஃப் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும் சைடு 3 தான் மேக்ஸ்ன்னு. ஸோ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைடு 3. அதுக்கப்புறம் சம் இஸ் ஈக்குவல் டு சைடு 1 ப்ளஸ் சைடு 2. ஓகே, இப்போது இந்த லைன் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு மேக்ஸிமம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த மேக்ஸிமம் கூட சம்மை கம்பேர் பண்ணுறோம். சம் வந்து நம்ம ஆட் பண்ண சைடு 1ம் சைடு 2 சைடு 3 இது 3ல் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அந்த வேல்யூவையும் அந்த மேக்ஸிமம் வேல்யூவும் பெருசாக இருந்துச்சுன்னா, அதாவது சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் விட, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் வேலிட் ட்ரையாங்கிள்னு. இன்கேஸ் இல்லை அப்படின்னா அது வந்து இன்வேலிட் ட்ரையாங்கிள். ஓகே, இவ்வளோதான். ரிட்டர்ன் 0. அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் கரெக்டாக வருதான்னு. பில்ட் அண்ட் ரன் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் printf ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா? என்டர் த 3 sides ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நான் 2 3 4 கொடுக்குறேன். வேலிட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இஸ் வேலிடா? இன்னொரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 5 கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், the triangle is not valid. ஓகே.